மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் டிவி மூலமாகவும் பார்க்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் என்னுடைய வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க எங்கே அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாலும் தேவன் தம்முடைய கிருபையை உங்களுக்கு கொடுத்து அவருடைய பிரசனத்தை உணரும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்கலாம். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். கவனியுங்கள், யாக்கோபு தன் மாமாவாகிய மாமனாரை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நான் வருவதற்கு முன்பாக உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பிற்பாடு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினாலே, நான் வந்ததினாலே அல்ல, கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினாலே அது மிகவும் பெருகி இருக்கிறது என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அங்க போடப்பட்டிருக்கிறது, உமக்கு இருக்கிறது கொஞ்சம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட கொஞ்சத்தோட தான் வந்திருக்கிறோம். இப்போது நாம் நம்மிடத்தில் இருக்கிறது என்னன்னா கொஞ்சம். உமக்கு இருக்கிறது கொஞ்சம், கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அது மிகவும் பெருகி இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கொஞ்சத்தை மிகவும் ஆசீர்வதித்து அதை பெருகப்பட செய்கிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த 28ஆம் தேதி நம்மை கேட்போம்னால் நம்மிடத்தில் கொஞ்சம் என்று சொல்லுகிற அளவுக்கு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கடன்கள் அது ஒரு பக்கம், நம்முடைய தேவைகள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய இந்த மழை காலத்திலே போன 28, 29 தேதியே, போன 1ஆம் தேதி எல்லாம் மழை தானே. இந்த ஒரு மாத காலமாக உங்களுக்கு எப்படி நீங்கள் ஜெபத்தில் இருந்தீர்கள், எப்படி வேதத்தை வாசித்தீர்கள், எப்படி உங்களுடைய விசுவாச வாழ்க்கை இருந்தது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நீங்கள் ஆண்டவரை விழித்திருந்து ஜெபித்த நேரங்கள், தனித்திருந்து ஜெபித்த நேரங்கள், கர்த்தரை பிரியமாய் பாடின எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் குறைந்து போய் அந்த விசுவாசம் எல்லாம் கொஞ்சத்தில் இருந்து கொண்டு உங்க மனசாட்சியே நீங்க தொட்டு கேட்கினா தெரியும். இந்த ஒரு மாத காலமாக இந்த குளிர் மழையில உன் ஜெப வாழ்க்கை, உன் விசுவாச வாழ்க்கை, உன் பரிசுத்த வாழ்க்கை, கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னா கொஞ்சம். அது கொஞ்சம் தான். ஆண்டவரே உமக்கு இருக்கிறது கொஞ்சம், கர்த்தர் அதை ஆசீர்வதித்ததினாலே அது மிகவும் பெருகி இருந்தது. உன்னால ஒண்ணும் பண்ண முடியல, ஜெபிக்க முடியல, ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். உனக்கு கிருபை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாரு, உனக்கு பொழுது போய் கொண்டுதான் இருக்கிறது, உன் தேவையை சகித்துக் கொண்டுதான் இருக்குது, உன் வருமானம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாரு, பசி இல்லாமல் பட்டினம் நடத்தி கொண்டா இருக்கிறார். ஆனா உன் வாழ்க்கையை யோசித்து பண்ணிப்பார், கொஞ்சத்திலும் கொஞ்சம் குறைவா. உங்களுக்கு சொல்கிறேன், உமக்கு இருக்கிறது கொஞ்சம், கர்த்தர் அதை ஆசீர்வதித்ததினாலே அது மிகவும் கொஞ்சமல்ல, அது மிகவும் பெருகி இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு நம்ம கொஞ்சத்தை ஆசீர்வதித்து அவர் பெருக வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய விருப்பமும் என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. இன்னொரு வசனத்தை பாருங்கள்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அநேகத்தில் உண்மை. கொஞ்சம் நம்ம சொல்றோம், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேக அதிகாரிக்கு ஆசீர்வாதம் என்று. ஆனால் லூக்கா எழுதப்பட்டிருக்கிறது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளதா இருப்பான். அவன்கிட்ட பொய் புரட்டு இருக்க, அவன் வாழ்க்கையில கொஞ்சம் உண்மை காட்டா போதமா அவருடைய வாழ்க்கையே உண்மையான. சில பேருடைய வாழ்க்கை கொஞ்சத்தில உண்மை இருந்தா போதும், நான் அநேகருக்கு அதிபதி ஆயிடுனா, உன்னால் அதிபதி ஆகவே முடியாது, உன்னால் அதிகாரி ஆகவும் முடியாது. அது மத்திய எழுதியிருக்கிறது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்கள் அநேகத்துக்கு அதிகாரியாக இருப்பார்கள் சொல்லி இருக்கிறார். ஆனா இங்கே பார்க்கிறோம், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவன். நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்க இன்னும் ஒரே மாதம் இருக்கிறது இந்த வருஷத்தை முடிக்க. கூடுமான வரைக்கும் இந்த கொஞ்சத்திலே கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமும் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருக்காக இந்த வருஷத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இன்றைக்கு உமக்கு இருக்கிறது கொஞ்சம், நமக்கு இப்ப இருக்கிறது என்ன என்கிறதை வேதம் சொல்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன். நான் எப்படிப்பட்ட ஜனம் இருக்கிறேன்? எனக்கு இருக்கிற ஜனம் கொஞ்சம். ஆண்டவரே, எருசலேம் ஜெபசபை மக்கள் கொஞ்சமாயிருக்கிறார்கள், என் ஜனம் கொஞ்சமாயிருக்கிறார்கள், என் ஜனத்துடைய வாழ்க்கையிலே எல்லாமே குறைப்பட்டிருக்கிறது, எனக்கு கலங்கி கொண்டிருக்கிறேன், யாக்கோபை போல கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி. நிச்சயமாகவே நமக்கு தெரியும், கர்த்தர் நீ எருசலேமில் இருக்கிற இந்த கொஞ்ச ஜனத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க 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 உங்கள் மூலமாய் அநேக கூட்டங்களை கர்த்தர் கொண்டு போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருந்தால் தானே. நீங்க கடங்காரா இருந்தா எந்த கடங்கார உள்ள வரப்போறான்? நீ நோயாளி இருந்தா வேற எந்த நோயாளிகள வந்து நிக்க போறான்? நாம் கொஞ்ச ஜனங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதினாலே மிகவும் பெருகி இருக்கப்படுகிறது. ஆண்டுடைய கிருபையினாலே சொல்லுகிறேன், இன்றைக்கு பார்க்கிற வண்ணமாக நாம் கொஞ்ச ஜனம் உள்ளவர்கள். கர்த்தர் நம்மை கொஞ்ச ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க. உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ குறைவுகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது, வெளியே சொல்ல முடியாத குறைவுகள். ஆனால் ஒன்று இன்றைய தினம் வரைக்கும் நம்மை அதிசயமாக நடத்தி கொண்டு வருகிறார். யாக்கோபு, நான் கலங்கி கொண்டிருக்கிறேன், நீ என்னிடத்தில் இருக்கிறது கொஞ்ச ஜனம், என்னை கலங்க பண்ணுகிறீர்களே, என் வாசனை கருத்துக் கொண்டிருக்கிறீர்களே. அவர் கதறுகிறார். ஆனா கர்த்தருக்கு தெரியும், உமக்கு இருக்கிறது கொஞ்சம், கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அது மிகவும் பெருகிச்சு. அப்ப இந்த கொஞ்ச ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதினாலே அங்க நடக்கிற காரியத்தை பாருங்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 6-7. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 6-7. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாய் இராது என்றான். அவன் ஜனம்
கொஞ்சமாய் இருக்கவே, நீ சொல்ற கொஞ்சமா இருக்குது, உன் ஜனம் கொஞ்சமாய் இருக்கவே இருக்காது. அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு, யூதாவின் சத்தத்தை, துதிக்கிறவருடைய சத்தத்தை கேட்டு, அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும். அந்த கொஞ்ச ஜனத்தோட நீ சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவது. அவன் கை எப்படி இருக்கமா? அவன் கை பலக்கோ. உன் கையை கர்த்தர் பலக்க பண்ண போகிறார். கர்த்தனை ஆசிரியக்க ஆசிரியக்க உன் கை ஓங்கும். இன்னைக்கு உன் கை குறைந்து கொண்டிருக்கிறது, தாழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருப்பாயானால் அநீதத்தின் உண்மையோடு இருப்பாய். ஏன் தெரியுமா? உன் கொஞ்ச ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதினாலே உன் கையை கர்த்தர் பலக்கப்படுவாரா. உன் கை பலக்கும் அப்படின்றால் உன் கையை கர்த்தர் நீ தொடுவதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் வாய்க்க செய்வார். எந்தெந்த காரியம் எல்லாம் உனக்கு வாய்க்காமல் இருக்கிறதோ உன் கையை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். உன் கை பலக்க போகிறது. பலத்தால் இடைகட்ட போகிறார். அவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். உன்னதமானுடைய பலன் உண்மையில் வந்து நீளிட போகிறது. ஆகையினாலே நீ சொல்ந்து போகாதே, ஆண்டவரே என்னை பலப்படுத்த கேளுங்கள். கர்த்தர் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கொஞ்ச ஜனம் கர்த்தருக்கு தெரியும். உன் உறவுக்கார ஜனம் கொஞ்ச ஜனம், உனக்கு பரிந்து பேச யாரும் இல்லை. கொஞ்ச ஜனம் இருக்கிறார்கள். இந்த கொஞ்ச ஜனத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ண தெரியவில்லையே. கர்த்தர் அந்த கொஞ்ச ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதினாலே உன் கை பலக்கும். கர்த்தர் பலப்படுத்த போகிறார். உன் கை பலக்கும் என்று வேதம் செய்கிறது. உன்னை பலக்க வைப்பார். நீ எதெல்லாம் உன் கை சோர்ந்து எழுத்தின் பிரகாரமா உன் கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, கழுத்தை தூக்க முடியல, எலும்பு தேய்மானம், அவ்வளவு வலினா அவ்வளவு வலி. நீங்க கற்கும் கையை பலக்கப்பட போகிறார். உன் கை பலக்கோ. உன் ஜனம் கொஞ்சமா இராது. ரூபனே, யூதாவே, உன் ஜனம் கொஞ்சமா இராது. நீ சொல்ற எனக்கு ஜனம் கொஞ்சமா இருக்கிறாங்க. உனக்கு இருக்கிறது கொஞ்சம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதினாலே உன் கை பலக்கவே, உன் கை ஓங்க போகிறது. எந்த கை உன் கையை தாழ்த்த 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 உன்னை தரமட்டு தாழ்த்தி கொண்டிருந்ததோ அதே கைகளுக்கு பின்பாக உன் கையை கற்க பழக்கப்பட போகிறார். உன் கை ஓங்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன். உன் கையின் கிரியைகளை கர்த்த ஆசீர்வதிக்கிறதினாலே, உன் கையை கர்த்த பலப்படுத்தியதினாலே உன் கை ஓங்க போகிறது. உன் கை உயர்ந்திருக்க போகிறது. இதுவரைக்கும் கொடுக்கிற கையை கர்த்த மாற்ற போகிறார். வாங்குற கையாக அல்ல. உன் கை ஓங்கும். உன் கை பலக்கும். கொஞ்ச ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அவருடைய கை பலக்கும். இரண்டாவது எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8-9. இப்பொழுதும் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், எங்கள் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு, எங்கள் அடிமைத்தனம், அடிமைப்பட்டிருக்கிறோம். ஒரு விடுதலையே இல்லை. ஏதோ ஒரு விடுதலை இருக்கு, ஒரு விடுதலை இல்லை. அடிமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், எங்களுக்கு என்ன கொடுக்கவும், கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. கொஞ்ச நேரமாவது எங்களுக்கு என்ன கிடைத்தது? கிருபை. கொஞ்சம் கருவப்பா. அந்த கொஞ்சம் உயிர் ஒட்டிருச்சு, ஊசாகிக்கொண்டு. நம்ம தேவன் தான் காப்பாற்றி கொண்டு நமக்கு உயிர் போற சூழ்நிலை. உயிர் வாழ்வா சாவா
அந்த வறுமையை கண்டு குடும்பமா சாக போகிறோம், குடும்பமா உயிர் போக போகிறது, எனக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த கொஞ்சம் உயிர் போற நேரத்திலே கர்த்தர் கொஞ்சம் கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கொஞ்சம் உமக்கு இருக்கிறது கொஞ்சம் கிருபை. ஆண்டவரே, எனக்கு இந்த கிருபைய நீ ஆசீர்வதிப்பீரானால் அதை மிகவும் பெருகுமே. கிருபை எழுதி தவிக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் கிருபை பெற்றோம். ஒரு காலத்திலே கிருபைகளை பிரகாசித்தோம். தொட்டதெல்லாம் ஜெயமா மாறினது. ஆனா இன்னைக்கு அடிமை தளத்தில் இருக்கிறோம்ப்பா. வறுமை, கஷ்டம், எது எடுத்தாலும் தோல்வி, எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் அடிமாட்டு வரைக்கு போது எல்லாமே நமக்கு தோல்வியாகவே இருக்குது. எது எடு எல்லாம் நஷ்டம். ஆனா ஒரு சமயம் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கலாம், நாங்க நல்லா இருக்கணும். ஆனா நீ படுற கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ உன்னுடைய குடும்பமோ நீயும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கார். கொஞ்சம் உயிர்னாலே அந்த கொஞ்சம் கிருபை கிடைச்சிருப்பா. ஏன் தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனாலே இந்த கொஞ்சம் பெற்ற கிருபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனாலே நடக்கிற ஒரு காரியத்தை தான் 9ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம். நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம். எப்படி இருந்த நாங்கள்? அடிமை. அடிமை. உனக்கு வருமானம் இல்ல, உனக்கு வாழ்க்கை இல்ல, உனக்கு ஒன்றை இல்ல, எதுவுமே இல்ல. நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம். ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்கள் இனத்தில கர்த்தர் எங்கள் ஜனங்களை கைவிடவே இல்லை. அடிமைத்தனம் தான், கடன்காரன் தான், வட்டி வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம், வட்டி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம், மாத்திரைக்கு மருந்துக்கு போய்கொண்டுதான் இருக்குது, எல்லாரும் எங்களை கேவலப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அடி மேல அடி, செலவு மேல செலவு, ஒண்ணு மாத்தி தலையே தூக்க முடியல, அவ்வளவு கஷ்டம். ஒண்ணு மாறி பிரச்சனை பிரச்சனை, ஒரே பிரச்சனை, டென்ஷன். தேவ பிள்ளையே, எங்கள் அடிமை தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் திரும்ப எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எழுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும் படிக்கும் இந்த அடிமை தனத்திலேயும் பாழா போனதெல்லாம் புதுப்பிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். எதெல்லாம் பாழாய் போய் கிடக்கிறதோ, பாழடைஞ்சு போயிருக்கிறதோ, உன் வாழ்க்கையே பாழடைஞ்சு போயிருக்கிறது. ஆனா கொஞ்சம் கிருபையினாலே பாழடைந்ததை நீ புதுப்பிக்க போகிறார். பாழடைஞ்சிருக்கிறதை நீ பழுது பார்க்க போகிறார். பாழடைஞ்சு கிடக்கிறதை கற்று புதுப்பிக்கிறதற்கு தேவன் கிருபை தரப்படுகிறார். இன்னும் 1 மாதம் இருக்கிறது வருஷத்தை முடிப்பதற்கு. நம்முடைய வாழ்க்கை பாழாய் கிடைக்கிறது, பழுது போய் கிடைக்கிறது. சரீரத்தில் எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில பாழாய் கிடைக்கிறோம், பழுதாய் போயிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. உடைய விசுவாச வாழ்க்கை எல்லாம் பழுதுபட்டு போயிருக்கிறது. விசுவாச கப்பலாகி கப்பல் இந்த மழையினாலே சேதப்பட்டிருக்கிறது, பழசா போயிருக்கிறது, பாழாய் போயிருக்கிறது, பழுதாய் போயிருக்கிறது. ஆனா அந்த கொஞ்சம் கிருபையினாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதினால் பாழானதை கர்த்தர் புதுப்பிக்க வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்தை முடிக்க இன்னும் 2 நாள் தான். உடைய பாழாய் போய் கிடக்கிற உடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். காரணம், கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அது மிகவும் பழுகி பெருகி இருந்தது. உன் ஜெப வாழ்க்கை, உன் ஊழியத்தின் வாழ்க்கை, உன் விசுவாச வாழ்க்கை, தேவனுக்கு அந்த அன்பின் வாழ்க்கை, அந்த அரவணைப்பின் வாழ்க்கை பாழானதெல்லாம் பழுது பார்க்கப்பட போகிறது. வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பழுது பார்த்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பழுது பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நீ கிருபை கொடுத்தீங்க, நாங்கள் அடிமையாக தான் இருக்கிறோம். ஆனா இந்த டிசம்பரை நாங்கள் குடிப்பதற்கு முன்பாக எல்லாருக்கிற வாழ்க்கை பாழாய் போனதை நாங்கள் பழுதி நீக்க எங்களுக்கு நீ கிருபை தருவி. அந்த கொஞ்ச கிருபையிலே
கர்த்தர் ஆசீர்வதிப்பதினால் பழுதாய் போனது எப்படி புதுப்பிக்கப்படுகிறது பாருங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம், உங்களுடைய பார்வைக்கு அது கொஞ்சம். நாங்க பழுதாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனா நீ பார்த்தினால் இந்த ஒரே ஒரு ராத்திரி, இந்த ஒரே ஒரு பகல், இன்றைக்கு ஒரு நாள் பார்த்தீரானால் எங்கள் பழுதெல்லாம் பாழாய் போன வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் பிரகாசிக்குமே. பழுதாய் போனதெல்லாம் பளபளப்பாய் காணப்படுமே. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு உயிர்மிச்சி கிடைக்குமே. உம்முடைய கண்களுக்கு முன்பாக பன்றி நீத்து விட்டு எங்கள் ஆசையெல்லாம் இழந்து விட்டு பாழாய் போய் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் அடிநிலத்திலே கொஞ்சம் உயிர் கொடுத்து, கொஞ்சம் கருவை கொடுத்து நீங்களை கொண்டு உட்கார்ந்து கத்த மழை செய்தி கத்த கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படி கிருபைதான் நம்ம கொண்டு வந்திருக்குது, சகித்து கொண்டு வருவதற்கு. ஐயோ, இந்த தண்ணி எப்படி போகுது, இந்த தண்ணி எப்படி கால வைக்கிறது, சகிக்க கத்த கொஞ்சம் கிருபை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. கிருபை கொடுக்காதவதான் இங்க வர முடியாம இருக்கிறாங்க. கிருபை கொடுத்து வந்திருக்கிறாங்க. கிருபை பெற்றோம். கிருபை பெற்றவரே நீ வாழ்க, கிருபை பெற்ற நீ வாழ்க என்று சில பேர் அங்க உட்காவா தனியா இருக்கு, நம்ம வந்தா எங்கிருந்து வந்துருமோ கொசுனாலே. ஆனா இங்க இந்த காவத்தையில வராதவங்களுக்கு டெங்கு ஜுரம் வந்து வாரி பதினா பண்ணிடுவோம். இந்த காவத்தையில வந்துச்சு அவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு டெங்கு வந்து அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. காவத்தை நன்கு காவம் டெங்கு தரமா நம்ம கிருபைகளை பெற்றுக் கொள்வோம். அதனால நம்ம இதெல்லாம் ஒரு சாக்கு பாயோ மழை பெய்ச்சு மீன உப்பா காஞ்சி போறதுக்கு கொஞ்சம் தூரப்படாது. ஏமா மழை அதிகமா இருக்குது, போற சர்ச்சைக்கு மாணவன கருளை ஊற்றி உட்காரு. ஏன்னா நம்ம உப்பு கல்வி உண்டு, தண்ணி கட்டு அப்படியே கரைஞ்சி ஆறா போயிட்டு நனைஞ்சுதான் வாங்கி ஒரு நாள் கட்டளை கிருபை பெற்றுக்கொண்டு நம்ம கல்வி உண்டு நம்ம படிக்கார தண்ணி படுத்து அப்படியே கரைஞ்சி போயிடலாம். இன்னைக்கு சும்மா இதுக்குத்தான் ஒரு மழைதான் நிச்சயம் தண்ணி சேர சகதின்னு அங்க நின்று எனக்கு சொல்லப்பட்டாங்க. பார்த்து ஜெபம் பண்றீங்களா, போயிட்டு வரட்டுமா, போயிட்டு வரமா, டக்குன்னு இறங்கி பாசதி தள்ளி இறங்கிட்டாரு. இறங்கிட்டா என்ன பாசதி இறங்கி வந்துட்டாரு. எனக்கு பழக்க இறங்கி நான் போயிட்டேன். வீட்டுக்குள்ள இருந்து சேர்ந்துடமா பல வருஷங்களாக இந்த சேர்த்து போகுதுங்க. அதெல்லாம் எனக்கு கஷ்டம். இதெல்லாம் சகிக்க கத்த கொஞ்சம் கிருபை கத்த கொடுத்திருக்கிறாரே, அந்த கிருபைதான வாழ்ச்சி. இதே சேர்த்துலயே இதுலதான வாழ்ந்திருக்கிறோம். எந்த காரணமும் வாங்கி மீதி வாங்கி போய் எங்க போகலையே. கத்த வாழ்ச்சி கொண்டுதான் இருக்கிறாரு. கொஞ்சம் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறாரே, நடத்தி கொண்டுதான் இருக்கிறாரே. சொல்லி வச்சுதான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா ஒன்றும் என்ன செய்யுது அப்படி கத்த என்னைக்குதான் இதுக்கு கத்தை விடுவாரு தருவாரும் தெரியல. என்னைக்கு தருவாரு? எத்தனையோ ஆட்சி வந்து எத்தனை ஆட்சி மாத்து இன்னும் எந்த எல்லையோ எந்த கவுன்சில் யாரால பண்ண முடியாம ஆனா கர்த்தர்தான் ஆண்டவரே இந்த கொஞ்ச குருவை கொடுத்து பாழானதை நீ புதுப்பிக்க நிச்சயம் இந்த கிறிஸ்துமஸ் முடிவதற்குள்ளாக நம்மை பழைய வாழ்க்கையெல்லாம் பல பலமாய் கர்த்தருக்கு பிரகாசிக்க போகிறது. எங்கள் கண்களை நீர் பிரகாசிக்க வைத்தீர் என்று வாசித்தோமே. எங்கள் கண்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். உன் அசுத்த வாழ்க்கையெல்லாம் பட்டு போன உன் வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்காக பலப்படக்க போகிறது. பாழானது புதுப்பிக்கப்படும். எப்படி? கொஞ்ச கிருபையினாலே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனாலே, அது மிகவும் பெருகி இருக்கிறதுனாலே உன் பழாய்ப்பான வாழ்க்கை பழுதாய் புதுப்பிக்க. மூன்றாவது பாருங்கள், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 16. சஞ்சலத்தோடு கூடிய
அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம். கொஞ்சம் பொருளே ஆண்டவரே, இங்க இருக்கிற பொருள் கொஞ்சம் பொருள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 16. கொஞ்சம் பொருள். இன்னொரு வசனத்தை பாருங்கள், 16ஆம் அதிகார நீதிமொழிகள் 8ஆம் வசனம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். கொஞ்ச வருமானம், கொஞ்சம் பொருள். ஆண்டவரே, கொஞ்சமா தான் எங்க கையில எடுத்திருப்பா. எங்க பொருள் எல்லாம் கொஞ்சம். ஆனா அநியாயமா சம்பாதித்த வருமானம் அல்ல இது. அக்கிரமமாய் சம்பாதித்த வருமானம் அல்ல இது. நியாயமாய் இந்த வருமானம், இந்த கொஞ்ச வருமானம் அது உத்தமமாய் மாற்றப்படுகிறது. உத்தம நம்மை வாழ வைக்கப்படுகிறது. பிள்ளையே, உங்ககிட்ட கொஞ்சம் என்ன செய்வது தெரியலையே. டிசம்பர் மாதம் வந்துடுச்சே, என்ன செய்யணும் ஏது செய்யணும், எங்களுக்கு வருமானம் இல்லையே. கலங்காதே, உன் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு இருக்கிறது கொஞ்சம் கர்த்தருக்கு தெரியாதா? உன் பாக்கெட் எவ்வளவு கர்த்தருக்கு தெரியாதா? நீ யார் யாருக்கு செய்ய கர்த்தருக்கு தெரியாதா? செய்ய வேண்டிய ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே. ஆனா கர்த்தருக்கு தெரியும். இவன் கொஞ்சத கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே உமக்கு இருக்கிறது கொஞ்சம். கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அது மிகவும் மிகவும் பெருகிறது. கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் பொருள் கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, புது வருஷத்துல பிரவேசிக்க பண்டிகை காலம், இந்த கிறிஸ்துமஸை தான் சிறப்பாய் கொண்டாடுகிறது. அதனாலே என்னுடைய கொஞ்சம் பொருளை மொக்குமா கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த கொஞ்சம் வருமானத்தை இந்த கத்தொப்பு கொடுக்கிறோம். எப்படி செய்வது தெரியாது, நான் கர்த்தர் செய்வார். வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 17-18. இஸ்ரவேல் புத்திரர். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 17-18. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். சிலர் பேர்கிட்ட மிகுதியா இருக்குது, சில பேர்கிட்ட கொஞ்சமா இருக்கிறது. சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை. கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவானது. நம்முடைய பட்சபாதம் இல்லாதவன் உன்னை நிறைவான ஆசைக்க போகிறார். பட்சபாதம் இல்லாமல் நடத்த போகிறார். அவன் கண்ணில் கண்ண இவ கண்ணில் சொன்னாவா? அவன் நல்லா இருக்கிறாங்க, நீ நல்லா இருக்கிறியா? நீ சபைக்கு போற ஒண்ணும் இல்லாத அவங்க நல்லா இருக்கிறாங்களே. கர்த்தர் சபையில பிரமாணத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறார். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமா இல்ல, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறையும் இல்ல. நம்முடைய பட்சபாதம் இல்லாதவர், பட்சபாதம் இல்லாமல் நடத்த போகிறார். இதுவரைக்கும் நடத்தினார். அவர் சரி சமமாய் நடத்துவார். ஒருத்தர் ஏற்றி ஒருத்தர் இறக்கி ஒருத்தர் ஏற்றி, அது மனுஷ குணம். ஒருத்தர் ஏற்றி வைக்கிறது ஒருத்தர் இறக்கி வைக்கிறது. ஆனா கர்த்தர் அப்படி எழுதவே இல்லை. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதி இல்ல, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானம் இல்ல. எல்லாம் சரி சமமாய் கர்த்தர் பட்சபாதம் இல்லாமல் உனக்கு பங்கிடுவார். நீ பா, வளர்பறை நாட்களிலே உன்னுடைய கொஞ்சம் எல்லாம் சரிசமமா இருக்கும். ஈக்குவலா கர்த்தர் பங்கிட்டு கொடுக்க போகிறார். பட்சபாதமே இருக்காது. நம்ம கருத்திலே அவர் பட்சபாதம் இல்லாத இவன் ஆசிரிக்கணும், இவன் இப்படி வைக்கணும், அப்படி இல்லவே பட்சபாதம் இல்லாத தேவனுடைய தேவன். அந்த தேவ பிள்ளையே, அந்த கொஞ்சம் பொருளையும் அந்த கொஞ்ச வருமானத்தையும் கர்த்தர் கொண்டாடுவதை உத்தமமான வருமானம் கொஞ்சமா இருந்தாலும் அது உத்தமமா இருக்கிறது. கர்த்தர் அதேதான் ஆசை. நீ உழைத்து சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம் தான் உனக்கு நிறைவா இருக்கப்படுகிறது. நிறைவான கர்த்தர் கொடுக்க போகிறார். சொல்லுவாங்க, இந்த பால் காரை குறித்து
பால்காரன் ரொம்ப பால்ல தண்ணி சேர்த்து 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 அவன் மனைவி ஆசைப்பட்டுச்சான். ஒரு நல்ல கால்ல பட்டைய கொலுசு வாங்கி போட்டு தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு கொலுசை வாங்கி போட்டுட்டார். இந்த அம்மா மழை வந்து ஆத்த கண்டுச்சான். ஒரு கால் கொலுசு அடிச்சு போயிடுச்சு, ஒரு கால் கொலுசு காலில் இருக்கு. பால்ல வந்த காசு காலில் இருந்துச்சு, தண்ணியில வந்த காசு தண்ணியோட போச்சு. அப்படிதான் போவோம். எப்படி வருமானம் அப்படிதான் அது உனக்கு போகும். நான் சதிக்கிற சாப்பிடல, உத்தமம் நமக்கு கையில் வரும் கொஞ்சம். நீ அவனை பார்த்து இவனை பார்த்து சூடு போட்டுக்காத. என்ன சொல்றாங்கள, அவனை ஆசைப்பட்டு வட்டிக்கு வாங்கி அடிக்க மாட்டேங்கிறான். வட்டி கட்ட முடியாம அட்டிகை வித்துட்டான். பாத்தியா, வட்டி கட்டுன அட்டிகை வாங்குறது வித்தே போயிட்டான். ஏன்னா ஆத்துறாங்களா, அவன் பட்டுனா நானும் போட்டுக்கணும், அவன் செய்தா நானும் செய்யணும். அது நமக்கு தேவையே இல்லை. பண்டவரை கொஞ்சம் பொருள், இந்த பொருளை ஆசைச்சா எனக்கு போதும்பா, இது போதும் எங்களுக்கு. ஏன் தெரியுமா, நீ பட்சபாதம் இல்லாமல் எங்களை ஆசிரியப்பேன், பட்சபாதம் இல்லாமல் எங்களை பங்கிட்டு கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே, நிச்சயம் ஆசிரியப்பேன். இது சோர்ந்து போகாது. இந்த மாதத்தின் கடைசி நாள் வந்திருக்கிறீர்கள். ஒரு கொஞ்சம் வருமானத்தையும் கொஞ்சம் பொருளையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அது மிகவும் பெருகி இருந்தது. பெருகி இருந்தது. கொஞ்சம் வருமானம் வரப்பெற டிசம்பர்ல மிகவும் அதிகமா பெறும். அப்படிதான் சொல்கிறது, உமக்கு இருந்தது கொஞ்சம், கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. பெருகி இருக்கிறது. ஒரு வருடத்தை கர்த்தர் பெருகி கொடுக்க போகிறார். டிசம்பரிலே ஒரு குறை இல்லாமல் நீ பெருக்கத்தோடு காணப்பட போகிறார். உன் கையின் பிரயாசம் நிறைவா இருக்க போகிறது. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், நீ நிறைவுள்ளவளா இருப்பாய். கர்த்தரை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அது பெருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஜனம் இருந்தது, பலப்படுத்துவார். கொஞ்சம் கிருபை இருந்தது, பாழானதை புதுப்பிப்பார். கொஞ்சம் பொருள் இருந்தது, பட்சபாதம் இல்லாமல் பங்கிடுவார். நாங்கள் தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34, 35. இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயமடைவார்கள். கொஞ்சம் ஒத்தாசை. தானியேல் 11ஆம் அதிகாரம் 34, 35 கொஞ்சம் ஒத்தாசை. என்ன ஒத்தாசையா? கொஞ்சம், ரொம்ப ரொம்ப கொஞ்சம். எனக்கு ஒத்தாசை யாருமே இல்லையே. தம்பி ஒரு சொன்னார், எனக்கு ஒத்தாசை யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனா கொஞ்சம் ஒத்தாசை கற்று அனுப்பினார். ஒத்தாசை பருவதற்கு நேராய் உன் கண்டு ஏறெடுத்துப்பார். சில வேலை நம்ம மறந்துடுறோம். ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக ஏற்க வேண்டிய கண்களை வேறெங்கு நோக்கி பார்க்கிறோம். அதுதான் ஒரு தப்பு. மார்வடியை நோக்கி பார்க்கிறோம். கொஞ்சம் காதல கம்பல் இருந்தாவோ, இது ஒண்ணுதான் இருக்குது. அது கஷ்டம் சொன்னா வந்து காதல கை போதும். நீ கர்த்தரை நோக்கி பார். தங்கள்காரை நோக்கி பார்ப்பான். யார் வட்டிக்கு கொடுப்பாங்க அவங்கள நோக்கிப்பாங்க. யாரை நோக்காதே. கொஞ்சம் ஒத்தாசை. எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதங்களுக்கு நேராக என் கண்ணே வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு அந்த வசனங்களை நம்ம மறந்துடுமே. இப்போதோ 28 இப்போ அந்த தங்கள்காவி அவங்க உடற்கார உட்காந்துக்க போறான். என்ன பண்ண போற? தெரியலையே, யாருன்னா கேட்கணும். ஒரு 10 பைசா வட்டிக்கு ஒரு 2000 கேட்கறான். 200 ரூபாய் தானே. இவங்க போயிட்டு கேளு, கர்த்தர் காவத்தை அனுபவம். இன்னைக்கு அந்த கொஞ்சம் ஒத்தாசை. வாசிப்போம் 34, 35. இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயமடைவார்கள். கொஞ்சம் ஒத்தாசைனாலே எப்படி அடைவார்களா? சகாயம் அடைவார்கள். அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோடு அநேகர் என்ன வார்த்தையோடு?
இச்சக வார்த்தைகளோடு அவர்களை ஒட்டிக்கொள்வார்கள். ஒட்டிக்கொள்வார்கள். எப்படிலாம் தூக்கி தெரிஞ்சாங்க. ஆமை வாண்டு வச்ச பையனத்தை கண்டா மெதுவா நீ கொஞ்சம் இப்ப நல்ல ஜீவச்சொல்லி ஆயிடுச்சல்ல கிட்ட வந்துடும். ஒத்தாசை பெற்று கத்துக்கிட்ட இச்சக வார்த்தையோடு ஒட்டிக் கொள்வார்கள். அறிவாளிகளை புலம்பிடுகிறதற்கும் அறிவாளிகளை புலம்பிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விடுவார்கள். கவனியுங்கள், கொஞ்சம் ஒத்தாசை நம்மை புடமிட்டு வெண்மையாக்கும் அல்லது பரிசுத்தமாக்கும். புடமிட்டு உன்னை பரிசுத்தமாக்கும். கொஞ்சம் ஒத்தாசை அறிவாளிகளை புடமிடுவார்கள், சுத்திகரிப்பார்கள், வெண்மையாவார்கள். யாரு? ஞானவான்கள், அறிவாளிகள். கொஞ்சம் ஒத்தாசை பெற்றிருக்கிறோம். அவருடைய சகாயத்தில் கொஞ்சம் ஒத்தாசையினாலே சகாயம் பெற்றுட்டோம். கொஞ்சம் ஒத்தாசை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. எல்லாரும் நோக்கிக் கொள்கிறார்கள். யாரெல்லாம் அவனை மாநாட்டு ஒதுக்கினார்களோ அவங்க அவனை தேடி வருகிறார்கள். ஒரு நாள் வரப்போகிறது. யாரெல்லாம் அவனை ஒதுக்கிறார்களோ அவனை தேடி வரும் நாட்கள் வந்துவிடும். அது உன் கூட பிறந்த பிறப்பா இருக்கட்டும், உன் ஜாதியா இருக்கட்டும், உன் கணவனா இருக்கட்டும், உன் மனைவியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யார் உன் மாமியார் குடும்பமா இருக்கட்டும், உன் சொந்த குடும்பமா இருக்கட்டும், யாரெல்லாம் ஒதுக்குறார்களோ அறிவாளிகள் புடமிடப்படுவார்கள், சுத்திகரிக்கப்படுவார்கள், வெண்மையாக்கப்படுவார்கள். ஏன் தெரியுமா? அந்த கொஞ்சம் ஒத்தாசை என்னை புடமிட்டு என்னை பரிசுத்தமாக்கும். எப்படி பரிசுத்தமாகிறது பாருங்கள். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். போக மனதானால் நீர் போம். 2 நாளாகமம் 25:8-9. போக மனதானால் நீர் போம். காரியத்தை நடத்தும். யுத்தத்திற்கு திறன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை சத்துருக்கு முன்பாக விடப்பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விடப்படவும் தேவனாலே கூடும் என்றார். ஒத்தாசை செய்வதற்கும் பண்ணுவதற்கும் தேவன். உன்னை தூக்கி நிறுத்துவதும் கர்த்தர் தான். உனக்கு வைக்கப்பதும் கர்த்தர் தான். ஒரு பத்தத்தை அவர் செய்ய போகிறார். நீ பார், இயேசுவின் நாமம் சொல்ல நீ காரியத்தை நடத்து. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீ காரியத்தை நடத்தி கொண்டே இரு. உத்தமன் நடக்கும் போது கர்த்தர் ஒத்தாசை தூக்கி நிறுத்தி விடுவார். எந்த ஜாதியை கேவலமாய் நினைத்ததோ, எந்த ஜனனை கேவலம் இன்னி வரைக்கும் உன் பேரை பார்த்தாந்து கேவலமா தான் நினைக்கிறாங்கோ. உன் பேரை சொன்னாலே அருவருப்பா நினைக்கிறாங்கோ. அந்த ஜனத்துக்கு முன்பாக 9ஆம் வசனத்தின்படியே செய்து முடிக்கப்படுகிறார். அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். இதை பார்க்கிறவனுக்கு பல மடங்கு கர்த்தருக்கு கொடுக்க போகிறார். நீ கொடுத்ததை பார்க்கிலும் பல மடங்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எந்த ஜனவனை கேவலப்படுத்தினதோ உங்கள் ஒன்றுமில்லை பிச்சைக்காட்சி பணக்கான கத்தை மாற்றி காட்ட போகிறார். பல மடங்கு கத்தனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை புடமிட்டு பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பல மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் நீ கொடுத்தது கொஞ்சம், உனக்கு கொடுக்கிறவர்கள் கொஞ்சம். கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அது மிகவும் பெருகியிருந்தது. கர்த்தர் உன்னை அதிக ஜனம் கொண்டார். கர்த்தர் ஒரு பல மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கலாம். பல மடங்கு கர்த்தருக்கு கொடுக்க, கர்த்தர் உனக்கு அதிகமா கொடுப்பாராம். உனக்கு கொடுக்கிற கர்த்தர் சும்மா கோரை பிடித்து கொண்டு கொடுப்பார். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை நம்பாத ஜனங்கள் 1000ஐயும் நம்பி 1000 கொடுக்கலாமா, 10,000 கொடுக்கலாமா, நம்பாத ஜனங்கள் உங்களை பல லட்சங்கள் கட்ட கொடுக்க, லட்சங்கள் கூட அதிபதியை கட்ட மாற்றுவா. இயேசு நாமத்திலே சொல்லுகிறேன். ஆனா ஒன்று, நீ கர்த்தருக்கு
அந்த கொஞ்சம் ஒத்தாசோடு காத்துக்கொண்டு கர்த்தர் உன்னை உடன்விட்டு பரிசுத்தம். கடைசி வெளிப்படுத்தல் 3 8 உன் கிரியை உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கொஞ்சம் என்ன பலன் உனக்கு கொஞ்சம் பலன் பலனே இல்லப்பா. அந்த வேலை செய்யக்கூட பலன் இல்லப்பா. முழுங்கால் புரியவே எனக்கு பலன் இல்லப்பா. ஜெபிக்க பலன் இல்லப்பா. இந்த வேலை செய்ய எனக்கு பலன் இல்ல. ஒரு தைசாவை தூக்கி சாப்பாடு பிடிக்க கூட எனக்கு பலன் இல்லப்பா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவனும் பூட்ட முடியாது. எந்த சக்தியால் பூட்ட முடியாது. எந்த ஜானன் பூட்ட முடியாது. எந்த மாயம் வந்து பூட்ட முடியாது. ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஒருத்தியால் பூட்ட முடியாது. உனக்குள்ளத எந்த சக்தி சொல்லலாம் இது மாயம் வந்து எனக்கு பூட்டி உன்னை பூட்டவே முடியாது. எந்த சக்தி பூட்ட முடியாது. உனக்கு அது கொஞ்சம் பல நிமித்தமாக உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருவனை பூட்ட முடியாது. நீ நினைச்சிருக்க ஆண்டவர் எனக்கு என்ன ஆண்டவர் பார்த்திருக்கிறாரா, நான் இவ்வளவு பலவீனமா இருக்கிறேன், என்கிட்ட இந்த குறை இருக்குது, அதனாலதான் நான் ஆசை. இல்ல மகனே, இல்ல மகளே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என்னை மறுதளிக்கவே அப்படின்னா உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைக்கிறேன். ஒருவனை வந்தாத பூட்ட முடியாது. யாரும் வந்து பூட்ட முடியாது. உனக்குள்ள யாரும் பூட்ட முடியாது. ஏன் தெரியுமா? இந்த கொஞ்சம் பல்ல உனக்கு கொண்டு வருகிற நன்மை இருப்பான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எஜமான் அவனை நோக்கி, லூக்கா 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். இத்தனை பட்டணங்களுக்கு? 10 பட்டணங்களுக்கு. இந்த ஒரு அதிகாரத்தை 10 பட்டணங்கள் சேர்த்திருக்குது. மற்றதெல்லாம் அவங்க அதிகாரியாக்க சொல்லியிருக்கிறது. லூக்கால 10 பட்டணங்களுக்கு பல மடங்கு 10 மடங்கு உனக்கு கொடுத்து ஆசைக்கப்படுகிறார். உனக்கு 10 இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசையா உனக்கு அந்த கொஞ்சம் பெண்ணை கத்தரிப்பாக வச்சு உனக்கு அந்த கொஞ்சம் வெள்ளத்தோடு நீ வந்திருக்கிற கத்தரி காரியத்தை செய்கிற கத்தர் பார்க்கிறார். உனக்கு 10 பட்டணங்கள், 10 பட்டணம் மாத்திரமல்ல. மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21, 23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. உன்னை அப்படி பரவசம். ஒரு பக்கம் 10 பட்டணம், ஒரு பக்கம் எஜமானுடைய சந்தோஷம், அன்னைக்கு அதிகாரி. உன்னை கத்த பரவசம் ஊட்டுவார். இந்த கொஞ்சம் பலனை கொடுக்கும் போது உன் இறுதிய பரவசத்தை எனக்கா பற்றப்பட்டது. என்னைய அதிகாரம் மாத்திட்டாரு, என்னைய உயர் அதிகாரம் வச்சுட்டாரு, எனக்கா இந்த சாக்கியத்தை கொடுத்தாரு. எல்லாமே இவங்க கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களே, இவங்க விளக்கின்னு சொன்னாங்களே, இவங்க வேண்டாம்னு சொன்னாங்களே, குறிப்பிட்டு உனக்கு கொடுக்க வைக்கிறார் கர்த்தர். பரவசம் ஊட்டுறாரு. அப்படி உள்ள பரவசத்தாலே எவ்வளவு எதிர்ப்பு உனக்கு கொடுக்க கூடாது. அவனுக்கு வானவியமானா, அவனுக்கு வானவியமானா, அவன் ஒண்ணும் இல்லை, அவனுக்கு கொடுக்காதீங்க. நமக்கு எதிர்க்கிற சக்தி கொஞ்சம் சக்தியாது, பல சக்தி. ஆனா கர்த்தர் பார்க்கிறார். என் மகள் அந்த கொஞ்ச பலத்துல உண்மையா இருந்ததினாலே அவனை பரவசப்படுத்தலே. 10 பட்டணத்துக்கு அதிகாரம் வைப்பேன். 4 இடத்து 4 ஜோன்ல வைப்பார்கள், 5 ஜோன் போட்டு வைப்பார்கள். இந்த ஜோன் வச்சுக்கோ. பலரே கர்த்தர் எல்லாரும் கர்த்தரை ஆசைத்தான்.
எனக்கு கத்தின வசனத்தை கொடுக்கும்போது ரொம்ப மழை. ஆனா நான் தான் சொல்றேன், அப்பா மழையை நிறுத்தின பாட்டு நான் கேட்கவே அப்ப கூட ஒரு பாதி ஆயிட்டேன். நான் கேட்கிறேன் ஜனங்க அழிச்சு போது கூட எனக்கு பரிதமாக தெரியல. மழை நிறுத்துக்கப்பா நான் கேட்கவே இல்லை. ஆகவே கர்த்தர் நமக்கு நலமானது செய்யும். கர்த்தர் நமது பார்வைக்கு நலமானது செய்வீராக. நிச்சயம் கர்த்தர் அந்த கொஞ்ச பலனை பார்த்து ஆசீர்வதிப்பதினாலே நம்மை பரவசம் நாம் முடிக்கிறது. கொஞ்ச ஜனம் உன்னை என்ன செய்வான்? பலப்படுத்தும், வளர்க்க வைக்கும். இரண்டாவது, கொஞ்ச கிருபை பாழானதை புதுப்பிக்கும். கொஞ்ச பொருள் பட்சபாதம் இல்லாமல் பங்கிடும். கொஞ்ச ஒத்தாசை புடமிட்டு பரிசுத்தமா. கொஞ்சம் பலன் நம்மை பரவசப்படுத்தும். எல்லாத்தையும் கொடுத்து பரவசப்படுத்தும். அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற மக்களுக்காக, யூடியூப் மூலமாய் பார்க்கிற மக்களுக்காக, டிவி மூலமாய் பார்க்கிற மக்களுக்காக, அநேக காரியத்திலே பார்க்கிற பிள்ளைகளுக்காக திருக்கரத்திலே வருகிறது. மேலே அமர்ந்திருக்கிறவர்களுக்காக, கீழே அமர்ந்திருக்கிறவர்களுக்காக கத்தறிகிறோம். இந்த மழையிலையும் காற்றிலையும் இந்த சேற்றிலையும் பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறார்கள். தெய்வமே, எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆண்டவரே, உமக்கு இருக்கிறது கொஞ்சம். கர்த்தர் ஆசீர்வதிப்பதினாலே அது மிகவும் பெருகி இருந்தது. இந்த செய்தி கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை கொண்டு வரட்டும். டிசம்பர் மாத வருமானத்திலே ஒரு விசேஷித்த வருமானத்தை என் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. கையை பழக்க செய்வீராக. கை ஓங்கட்டும், கை பழக்கட்டும். அப்பேற்பட்ட காரியத்தை செய்வீராக. பிள்ளைகளை உயர்த்துவீராக, பரவசம் ஊட்டுவீராக, 10 பட்டணங்களை கொடுப்பீராக, பல மடங்கு நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, இயேசுவே, வேதத்திலிருந்துதான் இந்த பிள்ளைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வேதம் சத்தியம். இந்த சத்தியங்களை விடுதலையாக்கோ, இந்த சத்தியங்களை ஆசிரியக்கோ, இந்த சத்தியங்களை ஆசிரியக்க போகிறது. சத்தியத்தை கட்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஆசீர்வதியும், மனித ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில்